All, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப வைடராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நம்ம முதல்ல முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருவோம். அது வேறு ஒன்றும் வேரியபிள் நேமிங் ரூல்ஸ். அதுலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இனிமேல் பார்க்க போகிற எல்லா வீடியோஸ்லையும் எழுத போகிற ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஒரு ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டர் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் என்ன அப்படின்னா ஃபைலில் போயிட்டு எப்படி ஓப்பன் பண்ணால் ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர் நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன். டெஸ்க்டாப்பில் பைத்தான் ஒர்க் வீடியோ இதை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா வந்துடும். இதில் வந்து நம்ம அந்த டிஎக்ஸ்டி ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் ஐக்கான் இருக்குது இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் நியூ ஃபைல் வந்து பாருங்கள். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். இதில் ஃபைலோட நேமை கொடுப்போம். வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நேமிங் அண்டர்ஸ்கோர் ரூல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஃபஸ்ட்டு ரூலு variable name can contain small a to z letter and or capital A to capital Z letter. It can contain underscore character and also it can contain numbers, that is 0 to 9. It must not start with number, but it can, as I said, it can contain numbers, but it must not start with number. In other words, it must start with a letter, that is small a to small z or capital A to capital Z, or it can start with underscore character. Underscore character. It should not be a reserved keywords. ரிசர்வ் கீவேர்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு, கிளாஸ் அப்படின்ற கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இனிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப், எல்இஃப், தென் பிரேக்கு, கண்டினியூ, வைல், ஃபார், இன்னு, நாட், இதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிசர்வ்டு வேரியபிள் நேம்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த ரிசர்வ்டு வேரியபிள் நேம்ஸை தான் இன்னொரு பேர் ஷார்ட்டாக கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து it can contain space, it cannot contain space. For example, my name அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கலாம்னா, instead it must be my underscore name. இப்படிதான் இருக்கணும். my underscore name. my name அப்படின்னு my name ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, மைக்கு அண்டர் நேமுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கு, அது மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, my underscore name கனெக்டிங் கேரக்டர் அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். my underscore நேம்னு கொடுக்கணும். அப்புறம் வேரியபிள் நேம்ஸ் must be meaningful.
அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் நேமு எக்ஸு அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் ஒரு பர்சனோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, அந்த நேமுக்கு வந்து நம்ம எக்ஸ் அந்த நேம் அப்படின்ற வேரியபிள் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு SURA சூர்யா இப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இன்ஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு சூர்யா இப்படின்னு இருக்கணும். எக்ஸ் அப்படின்றது ஒரு மீனிங் இல்லை, என்னன்றதே தெரியாது, பார்த்தோன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நேம்னு சொன்னோம்னா ஏதோ நேம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி வேரியபிளுக்கு வந்து மீனிங்ஃபுல் நேம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே கைஸ், இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். நாளைக்கு நம்ம வேற ஒரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.